வணக்கம் எல்லாருக்கும். இன்னைக்கு ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி பேசணும்னு நினைக்கிறேன் நான். என்னன்னா, இந்த ஒரு பெண் குழந்தைகள் சார்ந்த காதல் சார்ந்த விஷயங்கள் இப்ப சமீபமா நிறைய அடிபடுது இல்லையா? அதுல ஒரு பகுதியை நான் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கணும்னு நினைக்கிறேன் நான். என்னன்னா, அஃப்கோர்ஸ் ஒரு பெண் குழந்தைய அப்பா அம்மா ரெண்டு பேர் மேலேயுமே ஒரு அன்பு மரியாதை இது ஈக்குவலா தான் இருக்கும். பட் அதிகம் இன்டராக்ட் பண்றது யாருன்னு பாத்தீங்கன்னா அம்மாட்ட தான். குவைட் நேச்சுரலி அம்மாட்ட தானே பண்ண முடியும். ஏன்னா அப்பா ஒரு வேலைக்கு போயிடுறாரு, அம்மா வீட்டில் இருக்காங்கன்னு வைங்களேன். வீட்டுக்கு போயிட்டு வந்தாலுமே ஒரு குழந்தையை அதிகமாக கவனித்தல் அப்படின்னா அஃப்கோர்ஸ் அம்மா தான். அப்போ இந்த குழந்தை இருக்கு பார்த்தீங்களா, இது என்ன பண்ணுது, ஸ்கூல் போகிற வரைக்கும் இந்த குழந்தைக்கு தேவையானது எல்லாமே அம்மா கொடுக்கும். சாப்பாடு கொடுக்கறது, ட்ரெஸ்ஸை போட்டு விடுறது, தலை சீவி விடுறது, அது எல்லாமே இருக்கும். அம்மாவோட விளையாடும். இந்த குழந்தை என்ன பண்ணுன்னா அம்மாவோட விளையாடன்னு நினைக்கும். பயங்கரமா ஓடி பிடிச்சி விளையாடும், கண்ணா பிடிச்சி விளையாடும், அதை சொல்லு இதை சொல்லு, எனக்கு ஒன்று ஒரு மழலை மொழிகளை ரெண்டு பேர் பேசிக்குவாங்க, எல்லாம் சொல்லும் இந்த குழந்தை. இப்போ இதே குழந்தை ஸ்கூலுக்கு போகுது. ஸ்கூல் போயிட்டு வந்தவொடனே என்ன பண்ணும்னா அந்த அந்த வயசுல தினம் என்னெல்லாம் நடக்குதோ அதெல்லாம் அம்மாட்ட ஒப்பிக்கிங்க. அந்த அம்மா எனக்கு தெரியுமா, அந்த பக்கத்து உட்காந்தாமே அவன் எனக்கு கிள்ளி வச்சுட்டாமா, என்னை தள்ளி விட்டுட்டாமா, என் தண்ணியை குடிச்சிட்டாமா, என் சாப்பாடை அப்படின்ட்டாமா, ஏதோ ஒன்று அம்மாட்ட என்ன பண்ணிட்டு இருக்குங்க, சொல்லிக்கிட்டே இருக்குங்க அந்த குழந்தைக்கு. மிஸ்ஸை பற்றி சொல்லுங்க, பள்ளிக்கூடத்தை பற்றி சொல்லுங்க, ஸ்கூல் பஸ்ஸில் போகிற சம்பவத்தை பற்றி சொல்லுங்க. அப்போ சொல்லுது. அங்கேயும் அம்மா பொறுமையாக கேட்கிறாள். பல வீட்டில் நடக்கிற விஷயம். அப்படியே கொஞ்சம் வயசு கூடுது, ஒரு அடலசன்ஸ் பீரியட் வருது. அப்போ என்ன பண்ணா டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிக்கும் அம்மாட்ட. ஏமா அவங்களாம் எப்படி இருக்காங்க, நம்ம அத்தை ஏன் இப்படி இருக்கிறாங்க, பாட்டி ஏன் இப்படி இருக்கிறாங்க, அவங்க எப்படி சொன்னாங்களே, ஏன் இது கல்யாணம் பண்ணா என்ன, அதுனா என்ன, ஏதோ ஒன்று அம்மாட்ட என்ன ஒன்று டிஸ்கஸ் பண்ணோம். அப்போ உனக்கு ஒரு ட்ரெஸ்ஸு, எனக்கு இந்த ட்ரெஸ் பிடிச்சிருக்கு, உனக்கு பிடிச்சிருக்காம்மா கேட்கும். அம்மாட்ட கேட்கும், அம்மாட்ட டிஸ்கஸ் பண்ணும். இப்ப எனக்கு அது வாங்கி கொடுங்க, இது வாங்கி கொடுங்க, இது எப்படி இருக்கு, அது எப்படி இருக்கு, இது எனக்கு நல்லா இருக்கா, எனக்கு பொருத்தமா இருக்கா கேட்கும். ஒரு கடையில கூட்டிட்டு போவோம், இந்த கடை நமக்கு சேஃப்டியா இருக்குமா, இந்த ட்ரெஸ் எனக்கு இருக்கும், இந்த கலர் எப்படிமா இருக்கு பார்த்து சொல்லுவேன். ஸோ கேட்கும். அம்மா அதுக்கு சொல்லும். ஸோ இங்க கேட்கும், டிஸ்கஸ் பண்ணும். ஆனால் அதே குழந்தை காதல் செய்த பொழுது பாருங்க, சொல்லாது. ஒன்று தகவலும் சொல்லாது, அம்மாவிடம் கேட்கவும் கேட்காது, டிஸ்கஸும் பண்ணாது. எல்லா குழந்தையும் இல்லை, பல குழந்தைகள். யோசிச்சு பாருங்களேன். அது வரைக்கும் எல்லா விஷயத்துக்கும் அம்மா தேவைப்படுகிறாள். அம்மாவிட்ட பகிரங்கமா பேசுவோம், சொல்லும், கேட்கும், டிஸ்கஸ் பண்ணும். ஆனா காதல்னு ஒண்ணு தனக்குன்னு வந்ததுக்கு அப்புறம் பாருங்க, அதை மட்டும் அம்மாட்ட சொல்லவே மாட்டாங்க, கேட்க மாட்டாங்க. அப்கோர்ஸ் அம்மாட்ட போய் இது எப்படி சொல்றது, அம்மா என்ன நினைச்சுக்குவாங்க, அம்மாட்ட சொல்லக்கூடாது, அம்மாவுக்கு தெரியக்கூடாது. இப்ப நான் கேட்கிறேன், இந்த அன்பு குழந்தைகளுக்கு, அம்மாட்ட சொல்லக்கூடாது, அம்மாவுக்கு தெரியக்கூடாத ஒரு விஷயம் சொன்னீங்கன்னா அந்த விஷயம் எப்படி உங்களுக்கு நல்லது செஞ்சிட போகுது? அது வரைக்கும் இருந்தீங்களே. ஏன்னா அங்குதான் செல்ஃபிஷ் ஸ்டார்ட் ஆகுது, சுயநலம் ஸ்டார்ட் ஆகுது. எனக்கு பிடிச்சிருச்சு, எனக்கு பிடிச்சது எனக்கு வேணும், எனக்கு அது சரி. டிசிஷன் மேக்கிங் அங்க யாராயிடுறாங்க, இண்டிவிஜுவல். அந்த குழந்தை டெசிஷனை எடுத்துருது. அது வரைக்கும் அம்மாட்ட சொல்லிட்டு இருந்த குழந்தை டெசிஷனை இப்ப அதை எடுத்துக்குது. அதனாலதான் பல குழந்தைகள் என்ன ஆயிடுதுன்னா தப்பு தப்பா போய் நிறைய செய்திகள் பார்க்கிறோமே, எதிர்மறை செய்திகள் அதிகமா பார்க்கிறோமே. என் அன்பு குழந்தைகளே, உண்மையில சொல்ல நினைக்கிறேன், டிஸ்கஸ் பண்ணுங்க. எப்பயும் போல நீங்க எப்படி அம்மாட்ட சொல்லுவீங்களோ அதே மாதிரி சொல்லுங்க, டிஸ்கஸ் பண்ணுங்க. உங்களுக்கு அதுதான் என்றைக்குமே ஒரு பாதுகாப்பாக இருக்கும். அம்மாவிடம் பகிர்கிறது தான் உங்களுக்கு ஆகச்சிறந்த ஒரு சேஃப்டியான நபராக இருக்க முடியும் உலகத்துல. அப்ப அப்பாட்ட சேர்ந்து பகிர்னா இன்னும் பெட்டர், அது ஒரு விஷயம். பட் இல்ல அம்மாட்டையாவது அட்லீஸ்ட், எஸ் எனக்கு காதல் வந்துச்சுமா, இந்த காதல் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உடனே அம்மாவுக்கு சந்தோஷமா சிரிச்சுட்டு, சூப்பர்டா, செம்மையான லவ் பண்ணிக்க அப்படின்னு யாரும் சொல்ல போறது இல்லை. வரும், வருத்தம் வரும், கோபம் வரும். பட் இருந்தாலும் வரலாம். சரியா தப்பா, நல்லதா கெட்டதா, உண்மையான காதலா இல்லையா, பொருத்தம் இல்லதா, பாதுகாப்பா இல்லையா, ஏதோ ஒன்று நீங்க ரெண்டு பேரும் சொல்ல, கேட்க, டிஸ்கஸ் பண்ண, அவங்க ஒன்று பதில் சொல்ல, முடிவு ரிசல்ட் நிச்சயமாக உங்களுக்கு அது நல்ல விதமாகத்தான் இருக்கும். அந்த காதல் பாசிட்டிவாக முடிந்தாலும் அது நல்லதா தான் இருக்கும். ஒருவேளை ரிஜெக்ட் பண்ணப்பட்டாலும் அது உன்னுடைய நன்மைக்காகத்தான் இருக்கும். நான் சொல்றது பெரும்பான்மையான வீட்டுல நடக்கிற அம்மாவுடைய உணர்வுகளை சொல்ல நினைக்கிறேன். நாளை குழந்தைகளே, எப்பையும் போல குழந்தைகள் இருக்கிற பொழுது எப்படி நீங்கள் அம்மாவிடம் சொன்னீர்களோ அதே மாதிரி நீங்கள் வளர்ந்தும் காதல் செய்தாலும் அதை சொல்லி பழகுங்கள். அது என்றைக்கும் உங்களுக்கு சேஃப்டியாக இருக்கும்.
காதல் செய்யாமல் இருப்பது இன்னும் சேஃப்டிங்கிறது வேற விஷயம். நமக்கான அம்மா, நமக்கான அப்பா நம்மளை பெற்று வளர்த்துக்காங்க, நமக்கு எப்பெல்லாம் என்னெல்லாம் பிடிக்குங்கிறதெல்லாம் பார்த்து பார்த்து வளர்த்துக்கிறாங்க, கொடுத்துருக்குறாங்க, டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. கல்யாணம்னு வரும்போது நமக்கு பொருத்தமான நல்லதை நம்ம ஏன் பண்ணி வைக்க மாட்டாங்க, நிச்சயமாக பண்ணி வைப்பாங்கன்னு என்ற நம்பிக்கையோடு இருந்து பண்ணா அது சேஃப்டி தான் இன்னும். பட் காதல் பண்றவங்களுக்கு நான் சொல்லுகிற சேஃப்டி இதுதான். நன்றி, வணக்கம். ஏற்புடையது எடுத்தால் எடுத்துக்கோங்க, விடுன்னா விட்டுக்கோங்க. உங்கள் சைடுல உங்கள்கிட்ட விட்டுரு நான் சொல்றது என் கடமை. நன்றி.